ஒருத்தர் வந்தாரு, நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதேதான் பண்ண வந்தாரு, கடைசியில அவருக்கு தான் ஊத்திக்கிச்சு. அவரே தோனிக்காக தான் வந்தாரு, அவர் வாயாலே சொல்லிட்டாரு. அதுதாங்க மேட்டர். அதுக்கு சண்டை போடாம இருந்துட்டோம். ஸோ சிம்பிள். எல்லாருமே அவருக்காக தான் வராங்க. சேப்பாக்கல கிரவுட் முழுக்க, இந்தியா முழுக்க அதுக்கு தான் வருது. ஏன்னா வான்கடே மேட்ச்ல நம்ம பார்த்துருப்போம் மும்பையோட. எப்பவுமே மும்பை வெர்சஸ் ஆர்சிபி மேட்ச் இல்லைனா ஏதாவது மும்பையில் ஏதாவது ஒரு டீம் வான்கடே நடக்கும்போது ஃபுல்லா ப்ளூவா இருக்கும். ஆனா சிஎஸ்கே நடக்கும்போது ஏன் அங்க ஃபுல்லா எல்லோவா இருக்கு? அவர் இருக்கும்போது எந்த அவே கிரவுண்டோ இல்ல இந்தியால எந்த கிரவுண்டா இருந்தாலும் எல்லோவா தான் இருக்கும். அவர் இருக்காரு அந்த டீம்ல அதனால. எனக்கு இன்னொன்னு என்ன தோணுச்சு அப்படின்னா, ஆர்சிபில இருக்கிற கிங் கோலி அவங்கள பத்தி பேசும்போதும் சரி, தல தோனி அவர்கள பத்தி பேசும்போதும் சரி, இவங்க 2 பேர பத்தி மட்டும் நாடு பேசிட்டே இருக்கும்போது, அந்த டீம்ல நல்லா விளையாடக்கூடிய பிளேயர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே மங்கி, மங்கி, மழுங்கி, மழுங்கி போயிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ கோலி அன்னைக்கு வந்து ஒரு 65, 70 அடிக்கிறார் அப்படின்னா, அது கூட விளையாடுற பிளேயர் ஒரு 100 கிட்ட அடிக்கிறார் அப்படின்னா, 100 பத்தி பேச மாட்றாங்க. கோலி அடிச்ச 65 ரன். கிங் கோலி வழக்கம் போல சப்போர்ட் பண்றாரு நாட்டுக்கு, ஆர்சிபி டீமுக்கு அப்படிங்கிற மாரி அவர பத்தி அதேதான் மட்டும் தோனிக்கும் ஆமா பண்றாங்க, அதே தான் கோலிக்கும் தோனிக்கும் பண்றாங்க, பண்றாங்க. ரோஹித்துக்கும் பண்றாங்க.